ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி செஃப் மேம். இப்போ நம்ம பார்க்குறது ஒயிட் சிக்கன் குருமா. இது ரொம்பவே டேஸ்ட்டாக ஹோட்டல் ஸ்டைலு அதே மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாம். இது புரோட்டா, இட்லி, இடியாப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் அரை மூடி தேங்காயை துருவி எடுத்திருக்கேன். கூடவே ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு, அரை ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் கசகசா, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். கூடவே ஒரு 20 முந்திரி. இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம குக்கரில் செய்கிறதுனால குக்கர் நல்லா காஞ்சதும் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா காஞ்சி வந்தது ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு பொரிய விட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். பாதி பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். 4 வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பூண்டு நான் சீவி செதறி போட்டிருக்கேன். இது எல்லாம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கரைஞ்சிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இதுக்குள்ளே போட்டுக்கலாம். கூடவே 100 ml தயிர், கெட்டி தயிர் விட்டுக்கலாம். இது கலந்து விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், இது ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தது கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டு ஊற்றிக்கலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் போட்டு நம்ம விசில் போட்டு விட்டுக்கலாம். விசில் ஒரு 4-5 விசில் விட்டு நம்ம விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம திறந்துக்கலாம். விசில் போயிடுச்சு பாருங்கன்னா, 5 விசில் விட்டுருக்கேன். ரொம்ப எண்ணெய் பிரிஞ்சு சிக்கனெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம். இது பார்க்குறக்கு தண்ணி மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களே இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.